வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் மலர் மாடியூல் 2 டேம் 2 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒர்க் புக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2.1 லிசன் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணிவிட்டு சரியான பிக்சர் ஏதோ அதுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஐ லைக் கிரேப்ஸ், தே ஆர் ரவுண்ட் அண்ட் ஸ்மால். எனக்கு திராட்சை பிடிக்கும், அது வந்து ரவுண்டாக சின்னதாக இருக்கும். ஐ லைக் பிட்டர் கார்ட்ஸ், தே ஆர் பிட்டர். ஸோ எனக்கு வந்து பிட்டர் கார்டு பிடிக்கும், பாவக்காய் பிடிக்கும், அது கசப்பாக இருக்கும். கண்டுபிடிச்சி ஆன்சர் ஷேர் பண்ண போகிறோம். தென் ஐ லைக் கேரட்ஸ், தே ஆர் ஹார்ட் அண்ட் க்ரன்ச்சி. எனக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஹார்டாக இருக்கும், கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் கடித்து சாப்பிடும்போது. க்ரன்ச்சி மீன்ஸ் அந்த கடிக்கும்போது சத்தம் வரும்ல, அதை தான் நம்ம வந்து க்ரன்ச்சின்னு சொல்லுவோம். தென் ஐ லைக் மேங்கோஸ், தே ஆர் ஸ்வீட். எனக்கு மாம்பழம் பிடிக்கும், அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். தென் ஐ லைக் வாட்டர்மெலான்ஸ், தே ஆர் ஜூஸி. எனக்கு வாட்டர்மெலான் பிடிக்கும், தர்பூசணி பிடிக்கும், அது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். தென் சால்வ் த கிராஸ்வேர்ட் பசில் வித் த நேம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸோட நேம் வச்சு இந்த பசிலை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் இடமிருந்து வளம். அ ஃப்ரூட் பாயிண்ட் கொஷின் நம்பர் 2. அ ஃப்ரூட் தட் இஸ் க்ரீன் அவுட் சைட் அண்ட் ரெட் இன்சைட். ஸோ வெளியில் க்ரீன் கலரில் இருக்கும், உள்ள ரெட் கலரில் இருக்கும். அது என்னன்னு பார்த்து நம்ம எழுதணும். தென் நாலாவது இது அ வெஜிடபிள் வித் அ க்ரௌன். ஸோ க்ரௌனோட இருக்கும். க்ரௌன்னா அந்த ராஜாவோட தலையெல்லாம் அந்த கிரீடத்தோடு இருக்கும். தென் ஸோ 2, 4 கிராஸில் 1, 3, 5 வந்து டவுன், மேலேருந்து கீழே. ஸோ ஒன்னாவது இது அ பிக் ஃப்ரூட் தட் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ். பெரிய பழம் மரத்தில் வளரும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது இது அ ஃப்ரூட் தட் க்ரோஸ் இன் பஞ்சஸ். ஸோ பஞ்சாக கொத்தாக காய்க்கும் ஃப்ரூட்டு. அ வெஜிடபிள் தட் இஸ் குட் ஃபார் ஐஸ். கண்ணுக்கு ரொம்ப நல்ல வெஜிடபிள் எது? ஸோ இந்த நம்பர்ஸ் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். தென் ஷேர் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் ஃப்ரூட் ஸ்டால் ஹேஸ் மெனி ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட் ஸ்டாலில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. திஸ் வெஜிடபிள் ஸ்டால் ஹேஸ் மெனி வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள் ஸ்டாலில் நிறைய வெஜிடபிள் இருக்குது, காய்கறி இருக்குது. த டாய் ஷாப் ஹேஸ் மெனி டாய்ஸ். இந்த டாய் ஷாப்பில் நிறைய டாய்ஸ் இருக்குது. இந்த பொம்மை கடையில் நிறைய பொம்மை கடை இருக்குது. ஸோ இது மூணில் எது ரைட்டுன்னு பார்த்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தென் ரெண்டாவது படம், அ உமன் செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தே ஆர் ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல். ஸோ அங்கே ஒரு பெண்மணி வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் விற்கிறாங்க, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டாவது அ மேன் செல்ஸ் ஃப்ரூட்ஸ், தே ஆர் ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல். ஸோ அங்கே ஒரு மனிதன் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. தென் அ மேன் செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தே ஆர் ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல். ஸோ செகண்டில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நான் கவனம் இல்லாமல் சொல்லிட்டேன். தேர்டில் தான் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வாசித்து ஆன்சரை ஷேர் பண்ணணும். தென் 2.4 fill in the blanks with a fruit or vegetable. ஸோ ஒரு ஃப்ரூட் இல்லைன்னா வெஜிடபிள் வச்சு இதை நம்ம ஃபில் பண்ணணும். த டேஷ் இஸ் ஸ்வீட். எது ஸ்வீட்டாக இருக்கும்? இங்கே சைடில் இருக்க பாக்ஸ்லேருந்து நம்ம ஆன்சர் எடுத்து போடணும். த டேஷ் இஸ் பிட்டர். எது கசப்பாக இருக்கும்? த டேஷ் இஸ் ஸ்பைசி. காரமாக எது இருக்கும்? த டேஷ் இஸ் சோர். புளிப்பாக எது இருக்கும்? ஸோ ஒன்றா ஆன்சர் இது பண்ணி நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். தென் ரீட் அண்ட் ரைட். ஸோ இதை ரீட் பண்ண போகிறோம். இது ஒரு பேரலல் போம் மாதிரி. ஸோ இங்கே ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அங்கே லெமனுக்கு எழுத போகிறோம். திஸ் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னா திஸ் இஸ் அ லெமன். இட் இஸ் ரெட், இட் இஸ் எல்லோ, இட் இஸ் ஸ்வீட், இட் இஸ் சோர், இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த், இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் சொல்லலாம். ஸோ நம்ம இதை பார்த்து அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம்.
Then complete the following. What is it? It is a strawberry. What color is the strawberry? It is red. Do you like strawberry? Yes, I like strawberry. So அதே மாதிரி ஒன்று what is it? It is a அதோட நேம் எழுதணும். ஸோ ஒரு டேஷ்லையும் நம்ம வாசித்து பார்த்து சரியாக ஆன்சர் பண்ணணும். Then 2.7 find me who am I. ஸோ நான் யாருன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் I am a fruit. I am purple. ஸோ நான் ஒரு ஃப்ரூட்டு, நான் பர்பிள் கலரில் இருப்பேன், அதாவது கத்தரிப்பு கலரில் இருப்பேன். ஐ எம் ரவுண்ட் ஷேப்பில் இருப்பேன். ஹூ ஆம் ஐ? அந்த கீழே இருக்க கோட்டில் எழுதணும். தென் செகண்ட் ஒன் இஸ் ஐ எம் அ வெஜிடபிள். ஐ எம் லாங். ஐ எம் க்ரீன். ஸோ நான் வந்து ஒரு காய்கறி, நான் ரொம்ப நீளமாக இருப்பேன், பச்சை கலரில் இருப்பேன். ஹூ ஆம் ஐ? ஸோ ரொம்ப நீளமாக பச்சை கலரில் இருக்கிறது எது? Then 2.8 rearrange the words and form a sentences சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக வாட்ச் பார்த்து போட போகிறோம். Then 2.9 share the correct statement and write ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணி பார்க்கணும். மேங்கோஸ் ஆர் எல்லோ அண்ட் ஸ்வீட். மாம்பழம் மஞ்சள் கலரில் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். தென் மேங்கோஸ் ஆர் பிளாக் அண்ட் பிட்டர். ஸோ அந்த மாம்பழங்கள்லாம் கருப்பு கலரில் இருக்கும், கசக்கும். மூணாவது மேங்கோஸ் ஆர் பர்பிள் அண்ட் பர்பிள் கலரில் இருக்கும், புளிக்கும். ஸோ எது ரைட்டோ அதை ஷேர் பண்ணி கீழே இருக்க கோட்டில் எழுதணும். செகண்ட் ஒன் இஸ் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆர் லாங் அண்ட் ப்ளூ. ஸோ லேடிஸ் ஃபிங்கர் லாங்காக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் ஆர் லாங் அண்ட் க்ரீன். லாங்காக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். தென் தேர்ட் ஒன் இஸ் லேடிஸ் ஃபிங்கர் ஆர் லாங் அண்ட் ஒயிட். நீளமாக வெள்ளை கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது ரைட்டோ நம்ம ஷேர் பண்ணி கீழே ஆன்சர் எழுத போகிறோம். தென் 2.10 rearrange the words from the sentences சொல்லியிருக்காங்க. rearrange the words and form sentences. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இதை வச்சு நம்ம இந்த பிக்சரை வச்சு க்ளூவாக வச்சு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ பக்கத்தில் இருந்தால் திஸ்ஸு, தூரமாக இருந்தால் தோஸ். தென் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் தீஸ் ஆர் தோஸ். ஸோ இந்த பிக்சரை வச்சு தீஸா தோஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும். So these are apples, those are bananas, these are cabbage, those are brinjals. இந்த மாதிரி நம்ம எழுதணும். Then replace this or that with these or those and complete the sentences. So this thatக்கு பதிலாக these இல்லைன்னா thoseன்னு போட்டு அதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சிங்குலர் வந்து ப்ளூரலாக மாறும். நம்ம கரெக்டாக வாசித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். திஸ்ங்கிறது தீஸ், தட்டுங்கிறது தோஸ். ஸோ ஆப்பிள்னு இருக்குன்னா ஆப்பிள்ஸ், பீட்ரூட்ஸ், பனானாஸ், பிரிஞ்சால்ஸ் அப்படின்னு சொல்லணும். தென் 2.13 ரீட் அண்ட் ரைட். இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணணும். கீழே ஒரு பேசேஜ், 2 பேசேஜ் இருக்குது, 2த்தையும் ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரைட் த பேசேஜ் தட் டாக்ஸ் அபவுட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பற்றி எந்த பேராகிராஃப் பேசுதுன்னு பார்த்தா அதை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபஸ்ட்டு பேசேஜ் தான் நம்ம இங்கே எழுதணும். அடுத்து ரீட் அலவுட். இதை வந்து நம்ம ரீட் பண்ணி காட்டணும். மை ஃபேட் கேட், ஜாக் இஸ் மை லிட்டில் கேட். மை கேட் இஸ் ஃபேட். மை cat is on a mat. I like to pat my cat. It runs to catch the rat. The rat hides in my hat. இப்படி நம்ம ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். Read the passage and answer. It is a cat. இது ஒரு பூனை. The cat is fat. அது வந்து ஃபேட்டாக குண்டா இருக்கு. The cat sits on the mat.
அது வந்து மேட் மேலே உட்காருது. It likes to play with the bat. அது பேட் வச்சு விளையாடுறதுக்கு அதுக்கு பிடிக்கும். The rat has a bat. rat வந்து ஒரு பேட் வச்சிருக்கு, எலி. The cat chases the rat for the bat. ஸோ அந்த கேட் வந்து அந்த ரேட்டு கிட்ட அந்த பேட்டுக்காக சேஸ் பண்ணி ஓடுது. The rat runs and hides under the mat. அந்த ரேட் வந்து ஓடி போய் அந்த மேட்டுக்கு அடியில் மறைஞ்சிக்கிச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்க பேசேஜிலேருந்து நம்ம கீழே இருக்க கொஷின்ஸை வாசித்து பார்த்து, ஹூ இஸ் ஃபேட், யார் ஃபேட்டாக இருந்தது, குண்டாக இருந்தது. ரெண்டாவது த கேட் லைக்ஸ் டு பிளே வித் த டஸ், எதை வச்சு விளையாட பிடிச்சிருந்துச்சி. மூணாவது ஹூ சேசஸ் த ரேட், ரேட்டை யார் சேஸ் பண்ணி ஓடினது. நாலாவது கிவ் அ டைட்டில் ஃபார் த பேசேஜ், இந்த பேசேஜுக்கு ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு கொடுக்கணும். Then 2.16 frame a sentence using each word given கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிம்பிளாக நம்ம சென்டென்ஸ் எழுதுனா போதும். Then try to read, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ட்ரை பண்ணணும். Then share the correct sentence for the picture. He has mangoes, they are yellow. He has mangoes, they are green. எது கரெக்டுன்னு பார்த்து போடணும். She has some radishes, they are white. She has some carrots, they are orange. எதுன்னு பார்த்து நம்ம ஷேர் பண்ணணும். Then 2.18 complete with he, she, it. So he or she, itன்னு பார்க்க போகிறோம். மீனா goes to her uncle's house. மீனா அவங்க மாமா வீட்டுக்கு போனா. He takes her, she takes her, it takes her பார்த்து போடணும். Takes her to a goa tree. அவ வந்து ஒரு கோவா ட்ரீ எடுத்துகிட்டு போனா. அடுத்து dash is far away from the house. ஸோ அது வந்து வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது. மீனா லைக்ஸ் டு ஈட் அ கோவா. அவளுக்கு வந்து கொய்யா சாப்பிட்றது பிடிக்கும். ஹர் ஆண்ட் கோஸ் வித் ஹர், அவளோட அத்தையும் அவ கூட போனாங்க. டேஷ் ஜம்ப் அண்ட் பிளக் அ கோவா, யார் வந்து ஜம்ப் பண்ணி அந்த கோவாவை பிடிச்சாங்க, அவள் வந்து ஜம்ப் பண்ணி ஒரு கொய்யாவை வந்து பறிச்சிருவா. டேஷ் இஸ் ஸ்வீட் அண்ட் டேஸ்டி, அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. டேஷ் இஸ் ஹாப்பி நவ், அவள் இப்போ சந்தோஷமாக இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம வாசித்து பார்த்துட்டு இங்கே என்ன ஆன்சர் வரும்னு பார்த்து போடணும். தென் இன்னொன்று, லீனா லிவ்ஸ் இன் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹவுஸ். லீனா வந்து அவங்க தாத்தா வீட்டில் வாழ்கிறா. டேக்ஸ் ஹர் டு ஹிஸ் ஃபார்ம், அவளை ஃபார்முக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டேஷ் ஹாஸ் அ மெனி ட்ரீஸ், அங்கே நிறையா மரங்கள் இருந்தது. டேஷ் கிவ்ஸ் ஹேர் அ ஃபியூ குக்கும்பர்ஸ், அவளுக்கு சில குக்கும்பர் வெள்ளரிக்காய் வந்து கொடுத்தாங்க. டேஷ் ஈட்ஸ் தம், யார் அதை சாப்பிட்டா. ஹர் ஃப்ரெண்ட் ராதா சீஸ் ஹர், அவளோட ஃப்ரெண்டு ராதா அவளை பார்த்தா. டேஷ் ஹேஸ் அ கஸ்டர்ட் ஆப்பிள் வித் ஹர், அவ கூட கஸ்டர்ட் ஆப்பிள் வச்சுருந்தா, சீத்தாப்பழம் வச்சுருந்தா. டேஷ் கிவ்ஸ் இட் டு லீனா, அதை அவள் வந்து லீனாவுக்கு கொடுத்தா. அதோட டேஸ்ட் வந்து குட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேருந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹியா ஷியா இட்டான்னு பார்த்து ஃபில் பண்ண போகிறோம். தென் ரீட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அருண் அண்ட் கார்த்திகா ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அருணும் கார்த்திகாவும் ஃப்ரெண்ட்ஸ். they take part in a fruit and vegetable festival at their school. ஸோ அவங்க ஸ்கூலில் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதில் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. they bring vegetables and fruits to school and cut them in different shapes. ஸோ அவங்க வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கட் பண்ணுறாங்க. அருண் கட்ஸ் a tomato like a butterfly and a cabbage like a dog. ஸோ அருண் வந்து ஒரு டொமேட்டோவை பட்டர்ஃப்ளை மாதிரியும் ஒரு கேபேஜை டாக் மாதிரியும் கட் பண்ணியிருக்கான். கார்த்திகா கட்ஸ் அ பீட்ரூட் லைக் அ ஃப்ளோர் அண்ட் அ பிட்டர் கார்ட் லைக் அ ஃப்ராக். ஸோ
கார்த்திகா வந்து பீட்ரூட்டை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியும் ட்விட்டர் கார்டை வந்து தவளை மாதிரியும் கட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே கொஷின்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அருண் cuts a tomato like a butterfly. Arun cuts an apple like an owl. Arun cuts a bitter gourd like a frog. ஸோ இதில் எதுன்னு பார்த்து நம்ம ஷார்ட் பண்ணணும். Which vegetable is cut like a dog? ஸோ இதில் எது டாக் மாதிரி இருந்தது? Then choose the vegetable which is not in the picture. அந்த பிக்சரில் இல்லாத வெஜிடபிள் இது எதுன்னு பார்த்து நம்ம போடணும். Then which shape of the given vegetables or fruits do you like? உனக்கு எது பிடிச்சிருக்கு அதோட நேம் எழுது. எந்த ஷேப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த வெஜிடபிள்ல இருந்து அதையும் எழுதணும். Then my journal. How do you prepare a fruit salad கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணியே நம்ம இந்த பக்கம் எழுதிடலாம். தென் இங்கே ஒரு மை ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொட்டு, இது வந்து மலர். ஸோ மலர் வந்து அவங்களாவே யோசித்து எழுதணும். தென் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இதை ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். தென் சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் ரைட்டிங். கரெக்டான ஸ்பெல்லிங் எதுன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி கீழே எழுதணும். அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சருக்குரிய சென்டென்ஸ் எதுன்னு பார்த்து அதை கரெக்டாக ஷேர் பண்ணணும். தென் ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர். இங்கே என்ன மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா அந்த லெட்டரை ஃபில் பண்ணணும். ரீட் அண்ட் மேட்ச். ஸோ இதை ரீட் பண்ணி மேட்ச் பண்ணணும். அடுத்து மொட்டுக்குரியது. ஸோ ஜூவில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க, சாட்டர்டே சண்டேலன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கீழே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி ஷேர் பண்ண போகிறோம். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஆர் ஆல். ஸோ இதில் எதுன்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். தென் தீஸ் தோஸ் வச்சு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஹியா ஷியா இட்டான்னு பார்த்து ஃபில் பண்ணணும். தென் இந்த சென்டென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பிக்சர் க்ளூ வச்சு. அடுத்து மலர் லெவல். இங்கே ஹியா ஷியா இட்டான்னு பார்த்து ஃபில் பண்ணணும். இங்கே இந்த பிக்சர் க்ளூ வச்சு இந்த டேஷ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். தென் திஸ் தட் தீஸ் தோஸ்ன்னு மாற்றி எழுதணும். அந்த திஸ்ன்னு இருக்க இடத்துல தீஸ்ன்னு போடணும். கேரட் இருக்குன்னா கேரட்ஸ், மேங்கோன்னு இருக்குன்னா மேங்கோஸ், அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் நம்ம எழுதணும். ரைட் 2 sentences about the picture கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பற்றி ஏதாவது ஒரு 2 sentences இந்த பிக்சரை பார்த்து நம்ம எழுதிக்கணும். அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. குமார் கோஸ் டு த மார்க்கெட் பை கார். ஹீ சீஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தேர். ஸோ குமார் வந்து காரில் வந்து மார்க்கெட் போயிருக்கான். அங்கே நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பார்க்குறான். ஹீ லைக்ஸ் பப்பாயாஸ். அவனுக்கு பப்பாளிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீ பைஸ் கஸ்டர்ட் ஆப்பிள்ஸ் ஃபார் ஹிஸ் மதர். அவங்க அம்மாவுக்காக கஸ்டர்ட் ஆப்பிள் வாங்குறான். ஹிஸ் ஃபாதர் லைக்ஸ் ஆல் த ஃப்ரூட்ஸ். அவங்க அப்பாவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே பிடிக்கும். ஹிஸ் பிரதர் லைக்ஸ் வெஜிடபிள் சூப். ஸோ அவனோட பிரதர் வந்து வெஜிடபிள் சூப் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனோட பிரதருக்கு. ஹி ஆல்சோ பைஸ் சம் வெஜிடபிள்ஸ். அதனால அவன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்குறான்.
ஸோ இதுலேருந்து கீழே இருக்க கொஷின்ஸை வாசித்து மேலே இருக்க பேசேஜ்லேருந்து ஆன்சர் இது பண்ணி எழுதணும். அதோட Module 2 complete ஆகுது. அடுத்து Module 3 we will see in this module. Thank you.